ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு கேரட் ஹல்வா செய்ய போகிறோம். அது தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். கேரட் 4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். பால் 1 லிட்ரு, சர்க்கரை 1.5 கிலோ, கோவா 1/2 கிலோ, பாதாம் 100 கிராம், தோல் சீவி வச்சுருங்க, முந்திரி 100 கிராம், நெய் 150 கிராம். முதல் முந்திரி 1 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. பாதாம் தண்ணியில் ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருங்க. அடுப்பை ஆன் பண்ணி கேரட் போட்டுருங்க. 5 ஸ்பூன் நெய் போட்டுருங்க. நல்லா கிளறி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. 5 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. கேரட் நல்லா சாஃப்ட் ஆயிரும். கேரட் சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பால் ஊற்றிடுங்க. பால் 1 லிட்ரு. நீங்கள் 1 கிலோ கேரட் எடுத்தால் அது பால் வந்து உங்களுக்கு 1/4 லிட்ரு போதும். சர்க்கரை 400 கிராம் போதும். கோவா 150 கிராம் போதும். 4 கிலோன்னு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 லிட்ரு பால் வேணும். பாலில் தான் வேகணும், தண்ணி சேர்க்காதீங்க. மூடி வச்சிருங்க. இந்த ஸ்டேஜில் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து சர்க்கரை 1.5 கிலோ போட்டுருங்க. டெக்னிக்கல் இஷ்யூ ஆனால அது டவுன்லோட் ஆகலை. இந்த ஸ்டேஜில் 1.5 கிலோ சர்க்கரை போட்டுருங்க. சர்க்கரை போட்டாச்சு. பால் சுண்டிருச்சு. கோவா போட்டுருங்க. 4 கிலோவுக்கு 1/2 கிலோ கோவா போட்டிருக்கேன். நீங்கள் 1 கிலோ போடுறது இருந்தால் உங்களுக்கு வந்து 150 கிராம் கோவா போதும். சர்க்கரை பாகலை நல்லா வத்திரணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கோவா போடணும். நல்லா கிளறுங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துருங்க. பாதாம் தோல் சீவி நல்லா நைஸாக நறுக்கி வச்சிருங்க. நெய் ஊற்றிடுங்க. 150 கிராம் நெய் போட்டிருக்கேன். நெய் அதிகமாக வேணும்னா இன்னும் ஜாஸ்தி போட்டுக்கலாம். கேரட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.